இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். பார்லிமெண்ட் பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் 28ஆம் தேதி ஜனாதிபதி உரையுடன் துவங்கியது. இரு சபைகளின் கூட்டத்தில் அரசின் சாதனைகள், எதிர்கால திட்டங்களை விளக்கி ஜனாதிபதி முர்மு உரையாற்றினார். ஜனாதிபதி உரையின் போதே காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு அமளியில் ஈடுபட்டனர். தொடர்ந்து பிப்ரவரி 1ஆம் தேதி மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து அடுத்தடுத்த நாட்களில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது விவாதம் நடந்தது. அந்த விவாதத்தை ஆக்கப்பூர்வமாக நடத்தவிடாமல் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி காங்கிரஸ், திமுக, திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதன் உச்சமாக காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி உள்ளிட்டோர் பிரதமரின் இருக்கை அருகே சென்று அவரை நோக்கி கோஷமிட்டனர். லோக்சபாவில் பிரதமர் மீது எம்பிக்கள் சிலர் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதம் பிரதமரின் உரை இடம்பெறாமலேயே லோக்சபாவில் நிறைவேறியது. இதையடுத்து நேற்று காலை லோக்சபா கூடியதும் பட்ஜெட் மீதான விவாதம் நடத்த திட்டமிடப்பட்டது. ஆனால் சபை கூடியதுமே வழக்கம் போல் எதிர்க்கட்சி எம்பிக்கள் கூச்சலிட்டு குழப்பத்தை ஏற்படுத்தினர். தொடர்ந்து 5வது நாளாக சபையை முடக்கும் எம்பிக்களின் நடவடிக்கைக்கு சபாநாயகர் ஓம் பிர்லா கடும் கண்டனம் தெரிவித்தார். ஆனாலும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்கள் அதை கேட்கவில்லை. இதையடுத்து நேற்று காலை 12 மணி, 2 மணி மற்றும் 3 மணி என சபை நடவடிக்கை அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்டது. சபை மீண்டும் கூடிய போதெல்லாம் எதிர்க்கட்சி எம்பிக்கள் சபையை நடத்த விடாமல் கூச்சலிட்டதால் லோக்சபா நடவடிக்கைகள் திங்கட்கிழமை வரை ஒத்திவைக்கப்பட்டது. இதுகுறித்து லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா கூறியதாவது: லோக்சபாவில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி எம்பிக்களின் செயல்பாடுகள் அதிருப்தி அளிக்கும் வகையில் உள்ளன. அவர்கள் ஜனநாயக நடைமுறைகளை பின்பற்றுவது இல்லை. லோக்சபா நேரத்தை ஆக்கப்பூர்வமானதாக பயன்படுத்த அவர்கள் விரும்பவில்லை. தொடர்ந்து அமளியில் ஈடுபடுவதால் பார்லிமெண்டின் பொன்னான நேரம் வீணாகிறது. அந்த வகையில் நடப்பு பட்ஜெட் கூட்டத்தொடரில் இதுவரை 19 மணி நேரம் வீணடிக்கப்பட்டுள்ளது. காங்கிரஸ் எம்பிக்கள் அவர்களின் சொந்த கட்சி எம்பிக்கள் எழுப்பிய கேள்விகளுக்கான பதிலை கூட கேட்க தயாராக இல்லை. எம்பிக்களின் பொறுப்பற்ற நடவடிக்கைகள் ஏற்புடையது அல்ல. அமளி கோஷங்களை கைவிட்டு லோக்சபாவை ஆக்கப்பூர்வமாக நடத்த அனைத்து எம்பிக்களும் ஒத்துழைக்க வேண்டும் என சபாநாயகர் வலியுறுத்தியுள்ளார்.